மேடையை அலங்கரிக்கும் நமது திருப்பூர் சகோதரி நிர்வாகி திருமதி ஸ்ரீமதி கவிதா சக்திவேல் அவர்கள் நவ கிரகங்களின் மகிமைகள் பற்றி பேச உள்ளார்கள். வாருங்கள் சகோதரி. ஓம் கம் கணாதிபதியே நமக. ஓம் வம் வாராகி நமக. அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை குரு வாழ்க குருவே துணை. குருவின் ஆசியோடும் எங்களது குருநாதர் உயர்திரு கணியரையா அவர்களின் ஆசியோடும் தாய் தந்தையரின் ஆசியோடும் பஞ்சபூதங்கள் நவகிரகங்களின் ஆசியோடும் எங்களை வாழ வைத்த குருநாதர்கள், ஜோதிட நண்பர்கள், ஜோதிட பெரியோர்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருடைய ஆசீர்வாதத்திலையும் மற்றும் இங்கு சிறப்பு அழைப்பாளராகவும் தலைமை ஏற்றும் முன்னிலை ஏற்றும் வந்து அமர்ந்துள்ள அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும் நான் என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் 2வது மாதாந்திர ஜோதிட நேரடி கருத்தரங்கத்திற்கு வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். நவகிரகங்கள், இந்த நவகிரகங்கள் இல்லாமல் நம்ம மனுஷனோட வாழ்வே கிடையாது. நவகிரகங்கள் தான் நம்மளை ஆட்டுவிக்கிறதே நம்மளுடைய கிரகங்கள் தான். ஒவ்வொரு உறுப்பாக இருக்கட்டும், ஒவ்வொரு செயலாக இருக்கட்டும், ஒவ்வொரு பேச்சாக இருக்கட்டும், எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நம்மளுடைய கிரகங்களுடைய ஆளுமை இல்லாமல் நம்ம எந்த செயலையும் செய்ய முடியாது. இந்த நவகிரகங்களோட மகிமை அப்படிங்கும்போது அந்த நவகிரக ஸ்லோகத்தை ஒன்று சொல்லிக்கிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனியப்ச ராகவே கேதுவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாவருக்கு மிகவே. இந்த பாட்டுகளை பாடி நான் காலையிலேயே ஆரம்பித்தோம். ஆனால் நேரம் கருதி இன்னைக்கு லேட்டாக ஆரம்பிச்சிட்டதுனால இப்போவும் நான் நேரம் கடந்து கொண்டுக்கிட்டே இருக்கிறது. அதனால் பஞ்சமகா புருஷ யோகம், இந்த நவகிரகங்களில் ஒரு 5 கிரகங்கள் பஞ்சமகா புருஷ யோகத்தில் மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்குது. புதன் ஒரு ஜாதகத்தில் புதன் பகவான் ஆட்சி பெற்றோ கேந்திரத்திலேயோ இருந்து ஆட்சி உச்சம் பெற்று இருந்தால் அவங்களுடைய யோகம் பத்திர யோகம்னு சொல்லுவோம். இதனால் அவங்களுக்கு என்னென்னா பேச்சாற்றல். புதன் ஒரு கிரகம் நல்லா இருந்துச்சு, ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திரத்திலேயோ கோணத்திலேயோ இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு பேச்சாற்றல் வரும். இந்த புதன் தான் இன்னைக்கு மேடையில் உட்கார வச்சு எல்லாத்தையுமே மேடை ஏற்றனக்குரிய கிரகமே புதன் தான். என்னுடைய ஜாதகத்தில் புதன் மறைந்து தான் இருக்காரு. அதனால தான் பின்னாடி நம்ம இந்த புதன் ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயங்களுக்கு புதன் பகவான் தான் இங்கே கூட்டிகிட்டு வச்சிருக்காரு. அதனால் புதன் மறைந்தாலும் பலனை கொடுக்கக்கூடியவர். அதனால் புதன் எந்த ஒரு இது இருந்தாலும் புதனை ஆக்டிவேஷன் பண்ணுங்க. பேச்சாற்றல் நல்லா கிடைக்கக்கூடிய கிரகமே புதன் பகவான் தான். மற்ற கிரகங்கள் இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது. புதன் பகவானும் ஒரு முக்கிய காரணம். அடுத்து ருச்சகம் யோகம்னு சொல்லுவோம். அது செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றோ கேந்திரத்தில் கோணத்திலேயோ உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் அவங்களுக்கு ருச்சக மகா யோகம் வரும். இதனால் உத்தியோகம் சிறப்பாகும். ஆளுமைன்னா அரசு அதிகாரிகள்லாம் பார்த்திங்கன்னா சூரியனோட காரகத்துவம் வரும். இருந்தாலும் சீருடை அப்படின்னு போடும்போது அங்கே செவ்வாய் வந்துடுறாரு. அந்த காவல்துறை, தீயணைப்புத்துறை அப்படிங்கிற இந்த சீருடை அப்படின்னு வரும்போது அங்கே செவ்வாய் வந்துடுறாரு. இராணுவம், இது எல்லாமே அவர் அந்த செவ்வாய் தான். அது செவ்வாய் நல்லா இருந்தாலே ருச்சக மகா யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் அடுத்தது சசமகா யோகம்னு சொல்லுவோம். இந்த சனி பகவான் இன்னைக்கு காலையில் லக்னத்தில் சனி இருந்தால் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. பட் மகரத்தில் சனியோ அல்லது கும்பத்தில் சனியோ இருக்கிற ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அங்கே ஆட்சி பெற்றிருக்காரு. அப்போது அவங்களுடைய இது பொதுவாகவே சனி பகவான்னா மந்தத்தன்மை இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் லக்னத்தில் சனி இருந்தால் இன்னும் சோம்பேறியாக தான் இருப்பாங்க. ஆனால் லக்னத்தில் சனி ஆட்சி பெற்றிருந்தால் அவங்க நல்லா சுறுசுறுப்பாக அப்படியே அவங்களோட ஆக்டிவேஷனே மாறிடும், சுறுசுறுப்பாக தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்ல வர்றேன். சனி பொதுவாக மந்தத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆட்சி உச்சம் பெறும்போது அவங்க அப்படியே ஆப்போசிட் நிலைமைக்கு வந்துடுவாங்க. நல்லா துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வருவாங்க. இந்த சசமகா புருஷ யோகம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சனி பகவான் ஆட்சி உச்சம் பெற்றால் தொழிலதிபர் ஆவாங்க. இதே சனி பகவான் நீச்சத்தன்மையிலையோ அல்லது வேறு பகை கிரகங்களோடையோ இருந்தால் லக்னத்தில் சனி இருக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா வேலைக்காரங்களாக ஆவாங்க.
அப்போ அயன் இரும்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு இந்த தொழிலெலாம் செய்கிறதுக்கு அங்கே சசமகா புருஷ யோகம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அடுத்து குரு பகவான் பார்த்திங்கன்னா ஹம்ச யோகம். இந்த ஹம்ச யோகம்னா குரு பகவான் ஆட்சி உச்சம் பெற்று கேந்திரத்தில் கோணத்தில் இருக்கும்போது புகழ் தனம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடியது குரு தான். எம்ஜிஆர் பார்த்திங்கன்னா எம்ஜிஆரோட ஜாதகத்தில் வரும். அவர் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும். அவருக்கு நல்ல ஒரு தனம் செல்வாக்கு புகழ் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய யோகம் அவருடைய ஜாதகத்தில் இருக்குது. அடுத்து சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்று இருந்தாலும் கேந்திர கோணத்தில் இருந்தாலும் மாளவியா யோகம்னு சொல்லுவோம். அந்த மாளவிய யோகம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதா ஒரு ஜாதகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா ஜாதகத்தில் இருக்கும். இந்த நடிகராகிறதுக்கும் பேச்சாற்றலுக்கும் நடிப்பு திறமைக்கும் இன்னொன்று ஆடை ஆபரணங்கள் ஆடம்பர சொகுசுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடியது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்த ஒரு செல்வம் கலைநயம் இந்த கலை அந்த இது எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும். இந்த 5 கிரகங்களும் தான் அவர் ஐயா சொன்ன மாதிரி 9 கிரகங்களில் நம்மளுக்கு 5 கிரகங்கள் தான் முதன்மையானது. இந்த ராகு கேது தவிர பார்த்திங்கன்னா புதன் செவ்வாய் சனி குரு சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே ஒரு நல்ல நிலைமையில் ஆட்சி உச்சம் பெற்றாலோ கேந்திர கோணத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்குரிய பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுடைய திசாபுத்தி காலங்களில் அந்த இதில் கிடைக்கும். கண்டிப்பாக மக நட்சத்திரம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மக நட்சத்திரத்தில் யம வாகனம் ஒரு சின்ன ஒரு டிப்ஸு. இந்த மக நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு யம வாகனம் அதாவது மகம் கேதுவோட நட்சத்திரம். அப்போ யமகண்ட நேரத்தில் யமனோட வாகனம் பார்த்தீங்கன்னா எருமை மாடு. அந்த எருமை மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுத்துட்டு வந்தால் ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மக நட்சத்திரத்தில் வர அன்னைக்கு யமகண்ட நேரத்தில் யமனோட வாகனமான எருமை மாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கணும். இதை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவங்களுக்கு ஆயுள் பலம் நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதை நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குரிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இப்போ சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 1 எப்பவுமே அவர் தான் ஆட்சி தலைவர் குடும்ப தலைவர்னு எடுத்துக்கலாம். நவக்கிரகங்களோட தலைவன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சூரியன் நல்லா இருந்தாலும் நம்பர் 1 அப்படிங்கிற விஷயங்கள் வருது. நியூமராலஜியோட நம்ம சேர்த்து பார்த்தோம்னா சூரியன்கிறது 1, சந்திரன்கிறது 2, செவ்வாய்ங்கிறது 9, புதன்கிறது 5, குரு அப்படிங்கிறது 3, சுக்கிரன் அப்படிங்கிறது 6ஆம் நம்பராக வருது, சனி பகவான் 8ஆம் நம்பராக வராரு, ராகுங்கிறவர் 7ஆம் நம்பராக வராரு, ராகுங்கிறது 4ஆம் நம்பராக வராரு, கேதுங்கிறது 7ஆம் நம்பராக வராரு. அப்போ நியூமராலஜி வயசு பார்த்தீங்கன்னாலும் இந்த நவக்கிரகங்களோட பெருமை அதிகமாக தான் இருக்குது. இந்த நவக்கிரக ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நவக்கிரக ஸ்தலங்களில் நம்ம பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் பெரிய பெரிய கோயிலில் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் இருக்கும். இந்த நவக்கிரகங்களை எப்படி சுற்றணும் அப்படின்னு சில பேர்த்துக்கு ஒரு ஒரு குழப்பமே இருக்கும். இப்போ நவக்கிரகங்கள் பார்த்திங்கன்னா இடமிருந்து வளர்ந்தால் அந்த கோயிலையே வச்சுருப்பாங்க. அப்போ இடமிருந்து வளர்ந்தான் சுற்றணும். ராகு கேது தான் நம்ம ரிவர்ஸில் சுற்றணும். வளமிருந்து இடம் அப்படிங்கிறது சுற்றணும். ஆனால் ஒரு விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திக்கையும் நோக்கி தான் அந்த நவக்கிரகங்கள் இருக்கும் எல்லா கோயிலையும். ஆனால் ஒரு சில கோயிலில் இந்த நவக்கிரகங்கள் சிறப்பான ஒரு விஷயங்களாக இருக்கும். ஒரு ஸ்தலங்கள்ல எல்லாம் சிறப்பான ஒரே கல்லில் இருக்கிற மாதிரி நவக்கிரகங்கள்லாம் இருக்குது. இப்போ கங்கை கொண்ட சோழபுரத்தில் பார்த்திங்கன்னா நவக்கிரகங்கள் ஒரே கல்லில் அமைக்கப்பட்டிருக்கு. ஒரே கல்லில் அமைக்கப்பட்டாலும் இரு பக்கங்களும் சக்கரம் முன்னால் 7 குதிரைகள் பூட்டிய சூரிய பகவானை வச்சு அதோட வடிவம் தேர் போன்றது காட்சி அளிக்குது. மேல் பகுதியில் தாமரை பூவோட வடிவம் சூரியனாக காட்டப்படுகிறது. 8 திசைகளிலும் 8 கிரகங்கள் செதுக்கப்பட்டலாம். அதாவது ஒரே கல்லில் இந்த 9 கிரகங்களும் அமையக்கூடிய ஒரே ஸ்தலம் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கே போயிட்டு வரும்போது இந்த நவக்கிரக தோஷம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே போல் நவக்கிரகங்கள் 9 கற்பலகைகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னன்னா ராமநாதபுரத்தில் அருகில் நவபாசனம் என்ற இடத்துல கடலில் 9 கற்பலகையை நிறுத்தி அவங்களை நவகிரகங்களாக நம்ம பாவிக்கக்கூடிய ஸ்தலம் அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் இருக்குது. அங்கே போய் நம்ம வழிபாடு செய்யலாம் நவகிரகங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஒரே வரிசையில் இப்போ நம்ம ஒவ்வொரு திசையில் இருக்கும். ஆனால் ஒரே திசையை காட்டிட்டு ஒரே இடத்துல வரிசையாக இருக்கிறது எந்த ஊரில் அப்படின்னா திருவாரூர், திருவெண்காடு, வைத்தீஸ்வரன் கோயில் இந்த 3 இடங்கள்ல பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் ஒரே வரிசையாக இருக்கும். இந்த இடத்துல போயும் நம்ம நவகிரகங்களை கும்பிடலாம். இதுவும் ஒரு சிறப்பு வாய்ந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா கல்யாண நவகிரகம்னு சொல்லணும். என்ன நீங்கள் சொல்கிறீங்க நவகிரகங்களும் கல்யாண நவகிரகங்களா ஜோடி நவகிரகங்கள்னு சொல்லுவோம்.
இது எப்படின்னா ஒய்ஃப், அதாவது அவங்களுடைய மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் ஒரு சில கோயில்களில் தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய ஒய்ஃபோடு சேர்ந்து இருக்கிற ஜோடி நவகிரகங்களில் போய் நம்ம வழிபாடு செய்யும்போது திருமண தடையே நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. திருமணக்கு தடையெல்லாம் நீங்கி திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கல்யாண நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் வல்லப கணபதிங்கிற ஒரு கோயிலில் இந்த நவகிரகங்கள் அவங்களுடைய ஒய்ஃபோடு சேர்ந்து இருக்காங்க. அங்கே வந்து இந்த நாட்களில் நம்ம போய் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது திருமண தடைகள் நீங்கும். இன்னொரு இடம் பார்த்திங்கன்னா காரைக்குடி அருகில் மானகிரி கீழசிவல்பட்டி அருகில் உள்ள ஆவணிப்பட்டிங்கிற நவகிரகத்தில் மனைவியோடு சேர்ந்த நவகிரகங்கள், அங்கே பேரே வந்து கல்யாண நவகிரகம்னு சொல்கிறோம். அங்கே கோயிலில் போய் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யும்போது திருமணம் தடை நீங்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களை குழிகளாக பாவிச்சு வணங்குறாங்க. அதாவது திருப்பைஞ்சல் அப்படிங்கிற ஊரில் 9 குழிகளை அமைச்சு அந்த நவகிரகங்களை வழிபடுறாங்க. அதாவது குழிகளை தான் நவகிரகங்களாக வழிபடுறாங்க. இங்கே நவகிரகங்களுக்கு வடிவமே கிடையாது. அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு வடிவமே கிடையாது. அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அடுத்து உட்கார்ந்த நிலையில் இருக்கிற நவகிரகங்கள், இப்போ பிள்ளையார்பட்டி மற்றும் கைலாசநாதர் கோயிலில் பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் உட்கார்ந்த நிலையில் இருக்கும். எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருக்கும். இந்த கோயிலில் மட்டும் உட்கார்ந்த நிலையில் இருக்கும். இந்த நவகிரகங்களையும் நம்ம வழிபாடு செய்வது மிகச்சிறந்த ஒரு பலனை கொடுக்கும். காலையிலேருந்து ஒவ்வொரு கிரகத்தை பற்றியும் நான் தனியாக சொல்லலாம், அதோட சிறப்புகளை பேசலாம் அப்படின்னு இருந்தேன். பரவாயில்ல, இந்த ஸ்தலங்களை சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். என்னுடைய பேர் ஸ்ரீமதி கவிதா சக்திவேல், திருப்பூர் மாவட்டம். நான் வந்து அவினாசி ரோடு அம்மாபாளையத்தில் ஆஃபீஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆன்லைன்லேயும் பார்த்துட்டு இருக்கேன். நியூமராலஜி, பாரம்பரிய ஜோதிடம், பிரசன்ன முறைகள் எல்லாமே பார்ப்பேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308. என்னுடைய ஃபோன் நம்பர் 9751849308. இந்த திருப்பூர் சகோதரிகள்ங்கிற குரூப்பை வந்து நான், ஈஸ்வரிராஜ், பூங்குடி சக்திவேல் 3 பேர் சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். எல்லோரும் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய கருத்தரங்களில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. நன்றி சகோதரிக்கு. சகோதரி கவிதா சக்திவேல் அவர்களுக்கு அவங்க சொன்னாங்க நவகிரகத்தினுடைய இது வித்தியாசமாக ஒவ்வொன்று இருக்குன்னு. அந்த மனைவியுடன் இருக்கக்கூடிய நவகிரகம் வந்து கோயம்புத்தூர் கோணியானியம்மனில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அதே போல் வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம், வாழ்க்கை அந்தரமாக இருக்கிறது. இந்த அந்தரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துருச்சுனாவே போதும். வீடு கட்டியிருக்கேன் அந்தரமாக நிற்கிது, இல்லை என் வாழ்க்கையே அந்தரமாக இருக்குது. அப்போ அந்தரத்துன்னு ஒரு நவகிரகம் இருக்குமில்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரம் என்ற இடத்தில் வந்து நவகிரகம் அனைத்தும் மேலே இருக்கும். அதற்கு பூஜையோ வழிபாடோ எதுவும் இருக்காது. ஏன்னா அந்தரத்தில் தொங்கிட்டு இருக்குது, எதுவுமே இருக்காது. நாம் போய் வழிபட்டுட்டு வரணும். இந்த மாதிரி வித்தியாசமான கோணங்களில் நிறைய இருக்குது. சனி கூட சந்தோஷமாக இருக்கிற இடம் பார்த்துருக்கிறீங்களா? சனி கிரகங்கோட சந்தோஷமாக இருக்கிற சந்தோஷ சனி. இதுவும் ஈரோடு அருகில் இருக்கிற சங்ககிரி மலைக்கோட்டைக்குள்ளே இருக்கிற தனி சன்னதி, சந்தோஷ சனி பகவான் அப்படிங்கிற ஒரு தனி சன்னதி. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வித்தியாசமான ஒரு செயல்பாடுகளை நம்ம பார்க்கலாம். அப்போ அதுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பவர் போய் இப்போ இவங்க சொன்னது வந்து தேங்காய்பட்டினம், கடலுக்குள்ளே இருக்கிற இடம் வந்து தேங்காய்பட்டினம்ங்கிற அந்த ஒரு ஊரில் தண்ணி வந்து பகலானால் மேற்கு உள்ளே போயிடும், இரவானால் அது மொழிவிடும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல நம்ம வந்து அந்த இயற்கையினுடைய மாற்றங்கள் மாற்றுதலோடு இருக்கக்கூடியதை வழிபடுறதுங்கிறது இருக்குது. இவங்க அந்த சொன்னதில் வந்து அந்த இதையும் சேர்த்திக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிட்டு அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கவிதா மேடம், இன்னொரு அப்டேஷனு. நீங்கள் சொன்ன கல்யாண நவகிரகங்கள் நம்ம திருப்பூரில் கொங்கணகிரியில் இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து சொல்ல அருகில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு. இதே வந்து அந்த பிரம்மகத்தி தோஷம் அப்படிங்கிற அந்த சூரியன் சனி சந்திரனுடைய செயல்பாடுகள் ஈரோட்டில் இருக்கிற கோட்டை ஈஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் இருக்குது. இருவருமே இதை பார்ப்பாங்க, ஒருவர் பார்த்து கொள்வாங்க. மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா இருக்காது.
அப்போ அந்த புணர்ப்பு தோஷம் இருக்கிறவங்க அந்த கோயில்களுக்கு போகணும். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு தனியான ஒரு செயல்பாடுகளை இங்கே செஞ்சு வச்சுருக்குறாங்க. அது இல்லாத குடும்ப செயல்பாடுகள் என்ன நிறைய இருக்குது. ஒரு சில இடத்துல வந்து அந்த குடும்பத்துக்குன்னு உண்டான கோயிலில் வேறு யார் போய் செஞ்சாலும் பிரச்சனையாக இருக்கும், பழமையான கோயிலே. அப்போ அந்த கோயிலினுடைய வழிபாடுகள் மட்டும்தான் இருக்கணும், சிறப்பு எதுவும் செய்ய முடியாது. இந்த மாதிரி நிறைய கோயில்கள் இருக்குது. இந்த மாதிரி திருப்பூர் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா ஊத்துக்குடியில் ஒரு அருமையான ஒரு கோவில் இருக்குது. யாருமே அது மிக மிக பழமையான ஒரு கோயில், சுப்ரீஸ்வரர் கீழே. அது இல்லாத மலை மேலே ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரி நம்ம தெய்வங்களை வழிபடுவதற்கு தேடி செல்லணுங்கிறது இந்த மாதிரி இருக்குது. இப்போ காலையில் கூட கேட்டாங்க ஒரு அம்மா, மாந்தியும் ராகவும் சேரணும் அப்படின்னு. அருகில் தானே இருக்கிறது. காங்கயத்திலேருந்து போனீங்கன்னா ஓலப்பாளையம்ங்கிற ஒரு ஊர். அப்போ மாந்தபுரம்னு இருக்கு. அது வந்து சிறப்பாக வந்து அமையில்லாங்கிறதுல சுயம்பா, அது ஈஸ்வரனே மாந்தியா. இங்கேயும் அதே மாதிரி தான் மாந்தீஸ்வரர் கோயில் சுயமாக இருக்கிறது. அப்போ அந்த கோயில்களுக்கு லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க, ஏன்னா லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க முகம் சுருங்கி இருக்கும். எவ்வளோதான் பிரகாசமாக பிரஸ்தா இது பண்ணாலும் முகங்கள் வந்து வாடின மாதிரி இருக்கும். மாந்தி என்பது துன்பம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது எங்கே இருக்குது, லக்னத்தில் இருந்தால் இருக்கு, ரெண்டில் இருந்தால் அங்கே துன்பம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் துன்பத்தை வைத்து கொண்டு இருக்குன்னா, இது வந்து கேரளா முறைப்படி நிறைய எடுத்திருந்தாங்க. இருந்தாலும் சகோதரி இன்னைக்கு சொன்ன அந்த கான்செப்ட் வந்து சிறப்பாக இருந்ததில் சகோதரிக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து